எப்பா என்ன வெயில் அடிக்கிற வெயிலுக்கு குடும்பத்தோட குற்றாலத்துல போய் குளிச்சுட்டு வரலாம்னு உங்களுக்கு எல்லாம் ஆசையா இருக்கும். குடிக்கிறதுக்கே தண்ணி வராதப்ப குற்றாலத்துல எப்படிங்க தண்ணி வரும்? அதனால தான் நம்மளாம் குடும்பத்தோட வாட்டர் தீம் பார்க்கு போய் ஒரு நாள் ஃபுல்லா தண்ணியிலேயே விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு நம்மளாம் ஆசையா தீம் பார்க்குக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த சம்மர் சீசன்ல வாட்டர் தீம் பார்க் போனா எவ்வளவு சிக்கி சின்ன பின்னமாவோங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல போறேன். ஏன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 10-20 பேர் ஒரு டெம்போ டிராவலர் கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு புக் பண்ணிட்டு பிளாக் தண்டர்ல போய் ஒரு நாள் ஃபுல்லா தண்ணியிலேயே விளையாடி என்ஜாய் பண்ணலான்னு ஆசையா போன எங்களை பிளாக் தண்டர் எப்படி வச்சு செஞ்சது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நீங்களும் குடும்பத்தோட இந்த மாதிரி வாட்டர் தீம் பார்க் போய் என்ஜாய் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க போறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கங்க. பொதுவா இந்த டிஜிட்டல் யுகத்துல நாம எங்கேயாச்சும் போலான்னு பிளான் பண்ணாலே முதல்லயே ஆன்லைன்ல அந்த இடம் எப்படி இருக்கும், அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பத்தி எல்லாம் டீடைலா எல்லாமே யூடியூப்ல பாத்துறோம். அது வழக்கமான ஒண்ணுதானே. நான் இந்த பிளாக் தண்டருக்கு கிட்டத்தட்ட 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்களோட போய் ஒரு நாள் ஃபுல்லா செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதே ஞாபகத்துல தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இப்போ நாம ஃபேமிலியோட போய் பிளாக் தண்டர்ல ஒரு நாள் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணினேன். அதுக்கு முன்னாடி யூடியூப்ல இப்ப லேட்டஸ்டா இந்த பிளாக் தண்டர்ல என்னெல்லாம் அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலான்ட்டு ஒரு சேனல்ல பார்த்தேன். டாமி தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் யூடியூப்ல போன மாசம் தான் பிளாக் தண்டருக்கு போயிட்டு வந்து டீடைலா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோல பார்த்தானாக்கா செம்மையா ஆம்பியன்ஸ், அதாவது அவர் என்ட்ரன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்து அவர் அந்த வீடியோ சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கிறத பார்த்து அடடா உடனே நாம இந்த பிளாக் தண்டருக்கு போயே ஆகணும்னு சொல்லி என்னுடைய ஆசையை ரொம்பவே தூண்டி விட்டது அந்த யூடியூப் வீடியோ தான். இப்ப கூட நீங்க யூடியூப்ல போய் பிளாக் தண்டர் நடிச்சு பார்த்தானாக்கா அந்த வீடியோ தான் ஃபர்ஸ்டா வருது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்கிறாரு. 1 லட்சத்துக்கு மேல வியூஸ் போயிருக்கு. உண்மையாலுமே அந்த யூடியூப் சேனல்ல பிளாக் தண்டரை காட்டின விதத்தை பார்த்தா, அந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கும் பிளாக் தண்டருக்கு நாமும் ஃபேமிலியோட போகணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா அந்த பிளாக் தண்டரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோவை பார்த்து எனக்கு இன்னும் பிளாக் தண்டருக்கு நம்ம சீக்கிரமா போயே ஆகணும்டான்னு ரொம்பவே ஆசையாகி போச்சு. சரின்னு நாங்க ஒரு டெம்போ டிராவலர் புக் பண்ணி சின்ன குழந்தைங்க பெரியவங்க மாதிரி சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 19 பேர் பிளாக் தண்டருக்கு போய் இறங்கிட்டு டிக்கெட் எடுக்கலான்னு போய் பார்த்தா அடேங்கப்பா, டிக்கெட் கவுண்டரே பார்த்தா வழக்கமா ஒரு 4-5 தான் வச்சிருப்பாங்க. சம்மர் சீசன் அப்படிங்கறதால ஒரு 8-10 வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கவுண்டர்லயும் பார்த்தா கிட்டத்தட்ட 50 பேர்ல இருந்து 100 பேர் கியூ நிக்கிறாங்க. ஐயோ என்னடா இது இப்படி இருக்குன்ட்டு பார்த்த உடனே நமக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. டிக்கெட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட கியூல 1 மணி நேரத்துக்கு மேல நிக்க வேண்டியதா போச்சு. சரி, யூடியூப் சேனல்ல அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க 10 டிக்கெட்டுக்கு மேல எடுத்தானாக்கா உங்களுக்கு ஆஃபர் இருக்குன்ட்டு. அந்த வீடியோல கூட பார்த்தானாக்கா 950 ரூபா தான் டிக்கெட் பிரைஸ் போட்டிருந்தாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டிருக்காங்க. அதே ரேட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கவுண்டர் பக்கத்துல போய் பார்த்தா டிக்கெட் ரேட் பார்த்தானாக்கா 990 ரூபா, கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு வெறும் 10 ரூபா தாங்க கம்மி. பாத்தீங்களா, சீசன் நேரம் சொன்ன உடனே நேக்கா 50 ரூபா விலையை ஏத்தி இருக்காங்க. அதுலயே ஃபர்ஸ்ட் நமக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. சரின்ட்டு கியூல நின்னுட்டு 10 பேத்துக்கு மேல டிக்கெட் எடுத்தானாக்கா ஏதோ ஆஃபர் நல்லா சொன்னாங்களே, கண்டிப்பா அந்த மாதிரி ஏதோ ஆஃபர் கிடைக்கும். நாங்களே கிட்டத்தட்ட 15 பேர் கிட்ட அடல்ட்ஸ் டிக்கெட் இருக்கு, 2-3 குழந்தைங்க டிக்கெட், மொத்தமா ஒரு 17-18 டிக்கெட் எடுக்க வேண்டி இருந்துச்சு. ஏதோ ஆஃபர் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம கவுண்டர்ல கேட்டா ஆஃபரா, இஷ்டம் இருந்தா எடுங்க, இல்லைனாக்கா வழி விட்டு அடுத்தவங்களுக்கு வழி விடுங்கிற மாதிரி ரொம்ப தெனாவட்டா பேசுறாங்க. என்னடா இது? நாங்க போன 2 மாசத்துக்கு முன்னாடி பாலக்காட்டுல இருக்கிற ஃபேண்டசி பார்க் போயிருந்தோம். 10 பேருக்கு மேல தான் போயிருந்தோம். டிக்கெட் கவுண்டர்ல நாங்க 10 டிக்கெட் மேல எடுக்கும் போது அவங்களே 10 டிக்கெட் மேல எடுக்கிறீங்களா அப்படின்னு இருந்தாங்க. ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு டிக்கெட்டுக்கு 50-100 குறைச்சு பேலன்ஸ் அமௌண்ட் நாங்க கேட்காமயே கொடுத்தாங்க. இவங்க என்னன்னு பார்த்தானாக்கா 15-16 டிக்கெட் கிட்ட எடுத்திருக்கோம். எல்லாமே பார்த்தா 990 ரூபா, கிட்டத்தட்ட 1000 ரூபா கிட்ட வருது டிக்கெட் ரேட்டு. அதே அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஆனா பாத்தீங்கன்னா 10 ரூபா கூட குறைக்க முடியாதுன்னு கட்டன் ரேட்டா சொல்றாங்க. சீசன் நேரம், அவன் காட்டுல மழை, என்ன பண்றது, வேற வழியே இல்லாம சரின்ட்டு அங்கிருந்து டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி டிக்கெட் கிளிக்கிற இடத்துக்கு என்ட்ரன்ஸ் கூட்ட போனானாக்கா அங்கேயும் கியூ நிக்கிறாங்க. என்னடா வம்பா போச்சுன்னு பார்த்தா அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட அப்படியே கியூல நின்றுட்டு பக்கத்துல டிக்கெட் கிளிக்கிற இடத்துக்கு போனானாக்கா, நாம இந்த குழந்தைக்கெல்லாம் டிக்கெட் கேட்க மாட்டாங்க நினைச்சு ஒரு ஏஜ் வச்சிருப்போம் பாத்தீங்களா. எல்கேஜி அந்த வருஷம் தான் அட்மிஷன் போட்டிருக்காங்க. அந்த குழந்தை, அந்த 3.5 வயசு குழந்தைய பிடிச்சிட்டு இந்த குழந்தைக்கு டிக்கெட் எங்க கேட்கறாங்க. இந்த குழந்தைக்கு எதுக்கு டிக்கெட், இந்த குழந்தைக்கு டிக்கெட் நாங்க எடுக்கலன்னு சொன்னாக்கா அந்த குழந்தைய கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த குழந்தைய நாங்க உள்ள விட மாட்டோம். என்னடா இதுன்னு பார்த்தா அந்த ஏரியாவிலேயே இதே மாதிரி நிறைய ஒரே கலைபுரமா இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் இந்த குழந்தைகளை கண்டிப்பா டிக்கெட் கேட்க மாட்டாங்க தானே சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில சின்ன கை குழந்தைகளை கூப்பிட்டு வருவாங்க பாத்தீங்களா. இல்ல இந்த குழந்தைகளை நீ டிக்கெட் எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி ரொம்பவே விடாப்படியா கம்பல் பண்ணி கடைசியில் வேற வழியே இல்லாம டிக்கெட் எடுக்க வச்சிட்டாங்க. நாங்க ஏற்கனவே டிக்கெட் எடுத்த அமௌண்டே பார்த்தானாக்கா 16,000 சில ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்திருந்தோம். ஏங்க இவ்வளவு டிக்கெட் எடுத்திருக்கிறோம், கொஞ்சம் கூட நீங்க டிஸ்கவுண்டே பண்ணல.
சின்ன குழந்தை தான், எனக்கு 3-3.5 வயசு தான் ஆச்சு, விடுங்களேன்னு சொன்னாக்கா அதெல்லாம் முடியாதுங்க. நீங்க ஏங்க மறுபடியும் நான் கியூவில் போய் அங்கே 100 பேருக்கு பின்னாடி இருந்து டிக்கெட் எடுத்துட்டு வரணும், ஏற்கனவே கியூ நின்று 1 மணி நேரம் டைம் வேஸ்ட்டாக போச்சு, மறுபடியும் போய் எப்படிங்க எடுக்க முடியும்னு கேட்டால் நீங்கள் அமௌண்ட் எங்ககிட்ட கொடுங்க, நாங்களே போய் எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லி ஒரு வழியே இல்லாமல் 850 ரூபா அங்கே நம்மகிட்ட பிடுங்கி ஒரு டிக்கெட் எடுத்து கையில் கொடுத்தாங்க. பார்த்தா இதே மாதிரி தான் நிறைய பேரண்ட்ஸு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் டிக்கெட் கேட்க மாட்டாங்கிற நம்பிக்கையில் கூட்டு வந்திருப்பாங்க. பார்த்தீங்களா, டிக்கெட் எடுக்கணும்னா உள்ளவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளும் அங்கே பிடிச்சி வச்சு அந்த இடமே ஒரே கலைப்புறமாக காட்சி அளிக்குது. ஒரு வழியாக அங்கேருந்து உள்ளே கிளம்பி போய் லாக்கர் ரூம் பார்த்தீங்கன்னா நார்மலாக 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ஃபேண்டசி பார்க் போயிருக்கும்போது பார்த்தா 30 ரூபா தான் வாங்கியிருந்தாங்க. இந்த வீடியோவில் நான் போன மாதம் தான் பிளாக் தண்டருக்கு வந்து ஒருத்தர் விளாக் போட்டிருக்கிறாரு. 50 ரூபா 100 ரூபானாக்கா கொடுத்தானாக்கா 50 ரூபா பேலன்ஸ் தருவாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி போட்டு நாங்கள் லாக்கர் ரூம் எடுக்கிறதுக்காக வேண்டி 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 2 லாக்கர் ரூம்னாக்கா ஒரு லாக்கர் ரூமுக்கு 200 ரூபா கொடுங்க, நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது 100 ரூபா தருவோம். அதாவது ஒரு லாக்கர் ரூம் சார்ஜ் 100 ரூபாங்கிறாங்க. என்னங்க போன மாதம் தான் வந்திருந்தாங்க 50 ரூபா தான் போட்டிருந்தாங்க கேட்டானாக்கா அதெல்லாம் பேசாதீங்க, 100 ரூபா கொடுக்குறதா தான் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் வழி விட்டு தள்ளி நின்னுங்க, அடுத்தவங்களுக்கு வழி விடுங்கிற மாதிரி ரொம்ப நக்கால பேசுகிறாங்க. சீசன் நேரம் சொன்னாக்கா பார்த்தீங்களா எவ்வளோ இதாக வேலையை கட்டுறாங்க பார்த்தீங்களா. சரின்ட்டு அங்கே 400 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 2 டிக்கெட் எடுத்துட்டு அவங்க இந்த பெட்ரோல் பங்கில் அடிச்சானாக்கா கிரெடிட் கார்டு மிஷின்லேருந்து வரும் பார்த்தீங்களா நைஸாக ஒரு பில்லு, அந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பையும் கொடுத்துட்டு இந்த ஸ்லிப் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிட்டானாக்கா பேலன்ஸ் 100 ரூபா தரமாட்டோம். ஏன்டா டே சாவியை நாங்கள் தொலைச்சிட்டோம்னு சொன்னானாக்கா சாவியை திருப்பி கொடுக்கலானாக்கா அதுக்கு 100 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா தரணும்னு சொன்னானாக்கா பரவாயில்ல. நைஸாக ஒரு கிரெடிட் கார்டு மிஷின்லேருந்து வர்ற அந்த நைஸ் பேப்பரை கொடுக்குறான். நம்ம உள்ளே போகும்போது ஏதோ ஈரம் பட்டோ இல்லை எங்கேயாச்சும் துணி எல்லாம் எடுத்து வைக்கும்போது லாக்கர் ரூமில் மிஸ் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த பில்லு தொலைஞ்சு போகிறதுக்கு தான் 100% வாய்ப்பு இருக்குது. அந்த பில்லை மிஸ் பண்ணிட்டானாக்கா 100 ரூபா தரமாட்டாங்களாம். பின் என்ன பண்ணுறதுன்ட்டு ஏதோ செக்கை பத்திரமா வைக்கிற மாதிரி அதை சேஃபாக பேக்கில் வச்சு லாக்கர் ரூமில் வச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம். லாக்கர் ரூமை பற்றி சொல்லியே ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லி தனித்தனியாக லாக்கர் ரூம் வச்சுருக்காங்க. அந்த ரூம் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 லாக்கர் ரூம் கிட்ட வச்சுருக்காங்க. ஒரு லாக்கர் ரூம் நம்ம எடுக்கிறோம் சொன்னாலே ஒரு 3-4 பேர்த்தோட துணியை வைக்கிறதுக்காக வேண்டி தான் ஒரு லாக்கர் ரூம் நம்ம எடுப்போம். 700-800 லாக்கர் ரூம் இருக்குன்னு சொன்னாக்கா எத்தனாயிரம் பேர் அந்த இடத்துல புழங்குவாங்க நீங்களே யோசிங்க. ஒரு 10 லாக்கர் ரூமுக்கே பார்த்தானாக்கா 40-50 பேர் வருவாங்களா. 600-700 லாக்கர் ரூம் இருக்குது. இப்போ பார்த்தா உச்சகட்டமாக சீசன் போல் இருக்குது, செம கூட்டம். கிட்டத்தட்ட தீம் பார்க்குள்ளே ஒரு 3000-4000 பேர்த்த விட்டுட்டு இருப்பான் போல் இருக்கு. துணி மாத்திர இடத்துல பார்த்தா கசான்னு சரியான கூட்டம். ட்ரெஸ்ஸிங் ரூம்னு பார்த்தா அங்கே சேஃபே இல்லை, சும்மா ஒரு ஸ்க்ரீனும் தொங்காமல் குளிக்கிறதுக்கு தண்ணி வர மாதிரி ஒரு செட்டப் இருக்காங்க, தண்ணி வர மாட்டேங்குது. அங்கே யூரின் போகிற இடத்துல பார்த்தானாக்கா ஒரு கிளீனிங்கே இல்லை. ட்ரெஸ்ஸிங் ரூம் ஏரியாவில் நின்றுருக்குறோம், செம்ம யூரின் ஸ்மெல்லு, பா உடலை புடுங்குது. ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு பார்த்தா இங்கே பாருங்க தண்ணி எல்லாம் அப்படியே நூல் மாதிரி வருது. மொத்தமாக இங்கே 4 டேப் வச்சுருக்கானுங்க, அதில் 2 டேபிள் தான் தண்ணி வருது, ஒன்றும் தண்ணியே வர மாட்டேங்க. இத்தனை பேர்த்த 100 ரூபா விடாப்பிடியாக வாங்கிட்டு உள்ளே விட்றானுங்கல்ல, அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி அவனுக்கு கொடுக்கணும்ல. ஒன்றுமே இல்லைங்க. அந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான யூரின் ஸ்மெல்லு. அந்த இடமே பார்த்தா கசான்னு இருக்கு. ட்ரெஸ் மற்ற இடம் இல்லாமல் எல்லாமே பசங்க தாங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, ஆவாவும் நின்ன இடத்துலையே பேண்டை கட்டி ஜட்டியோடு நின்றுக்கிட்டு துணியை மாற்றிக்கிட்டு அந்த இடமே ஒரே அக்கப்போராக இருக்குது. ஏன்டா காசு வாங்கினதுக்கு உண்டான ஒரு ஃபெசிலிட்டி கூட இல்லாமல் காசு கிடைக்குதுன்னா இவ்வளோ டிக்கெட்டை ஆடு மாடுகளை மந்தையில் அடைக்கிற மாதிரி காசு கிடைக்குதுங்கிற பேரில் டிக்கெட்டை வாங்கி அந்த டோட்டல் தீம் பார்க்கில் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தான் போய் ஃப்ரீயாக விளையாடுறதுக்கு உண்டான வசதி இருக்கும். ஆனால் சீசன் நேரம் விடக்கூடாதுங்கிறதுனால வர்றவங்ககிட்ட டிக்கெட்டை வாங்கி உள்ளே விட்டுருக்கான். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு கேட்டானாக்கா, ஒரு ஸ்கூலில் 1000 பேர் படிக்கிறாங்க வைங்க, கேம்ஸ் பீரியட்னு பார்த்தானாக்கா ஒவ்வொரு கிளாஸ்க்கும் டெய்லி ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு பீரியடு தான் ஒதுக்குவாங்க. அப்போ தான் அந்த கிரவுண்டை அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஜாலியாக விளையாடி என்ஜாய் பண்ண முடியும். 1000 பேர் படிக்கிற ஒரு ஸ்கூலில் ஒரே நாளில் ஒரே பீரியடில் எல்லாத்துக்குமே கேம்ஸ் பீரியட் போங்க, எல்லாமே கிரவுண்டில் போய் விளையாடுங்கன்னு சொல்லி ஒரு 1000 பேர் கிரவுண்டில் விட்டானாக்கா இப்படி இருக்கும். அவங்களால யாராச்சும் என்ஜாய் பண்ண முடியுமா, விளையாட முடியுமா? அதே மாதிரி தான் இப்போ இந்த தீம் பார்க்கில் பார்த்தானாக்கா ஒரே நேரத்தில் ஒரு 500-லேருந்து 1000 பேர்த்துக்குள்ளே தான் அந்த விளையாட்டுகளை எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். அவங்க அங்கே ரவுண்ட் அடிச்சு அங்கே இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும்னு சொன்னால் ஒரே நேரத்தில் 3000-4000 பேர்த்த விட்டுருக்காங்க. சரி ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு நம்ம போனோன்னாக்கா ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேய்கள் அரேஞ்ச் சொல்லிட்டு அந்த எலும்பு கூடெல்லாம் வச்சுட்டு டார்க்காக லைட் எல்லாம் வச்சு பயமுறுத்துற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும்போல, சரி அதுக்குள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு 50 பேர் நின்றுருக்கானுங்க. என்னடா இது, இங்கே 50 பேருக்கு பின்னாடி லைன் நின்றுட்டு போய் அந்த உள்ளே போய் ஒரு 5 நிமிஷம் எது பார்த்துட்டு வரணுமா? சரி சின்ன கை குழந்தைகள்லாம் வேறு இருந்தாங்களா, அதுக்குள்ளே போய் குழந்தைகள்லாம் பயப்படுவாங்க, சரி இதுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தானாக்கா அடுத்து 5D தியேட்டர்னு ஒரு தியேட்டர். இந்த 5D தியேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஒரு 10-15 பேர் மட்டும் உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு செட்டப். படமே பார்த்தானாக்கா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரை ஓடும். உள்ள நம்ம போய் நம்ம கரெக்டாக சீட்டுக்கெல்லாம் உட்காந்து பெல்ட் போட்டு அதுக்கப்புறமா இந்த 3D கிளாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த கிளாஸ் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு அப்புறமா படத்தை ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த பெல்ட் எல்லாம் கழட்டி நம்மகிட்ட இருக்கிற 3D கிளாஸ் எல்லாம் வாங்கி கரெக்டாக நம்ம வெளியே அனுப்பிச்சு
அடுத்த செட்டப் உட்கார வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரை ஆகும். நாம் அங்கே போய் 100 பேத்துக்கு பின்னாடி கியூ நின்னாக்கா எப்போ போய் அந்த படத்தை பார்க்குறது, அதை முடிச்சுட்டு வெளியே வரதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடும். ஐயோ என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது, சரி வேண்டாம் 3D கேமில் நம்ம பார்க்க வேண்டாம்னு சொல்லி மட்டும் அங்கேருந்து அப்படியே மெதுவாக நகர்ந்து போனானாக்கா கேன்டீன், அப்புறமா வெஜ் கேன்டீன், நான்வெஜ் கேன்டீன் எல்லாம் இருக்குது, சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக உள்ளே நகர்ந்து போனானாக்கா சின்ன குழந்தைங்க விளையாடுற ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அதாவது 2 அடி ஹைட்டில். அதை பார்த்த உடனே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் ஐயோ ஸ்விம்மிங் பூலில் போய் நாங்கள் குளிக்க போகிறோம்னு சொல்லி ஒரே அடியாக எல்லாம் குதிச்சுட்டு அங்கே போய் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட தான் விளையாடிட்டு இருந்தோம். இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 100 ஆக்டிவிட்டீஸ் கிட்ட இங்கே இருக்குது. ஒரே இடத்துல இவ்வளோ நேரம் நின்று இருந்தானாக்கா சரியாகாது. அது ஸ்விம்மிங் பூல் வர எக்கச்சக்கமான கூட்டம். 10 ரூபா டிக்கெட் போட்டிருக்கிற அரசாங்க பொருட்காட்சியில் கூட இவ்வளோ கூட்டம் இருக்காது. இங்கே பாருங்க, 1000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே சந்தை கடை மாதிரி இருக்கு கூட்டம். சரி வாங்கடா வேற எதுக்கு போகலான்னு சொல்லி ஒரு வழி அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு மெதுவாக நடந்து அங்கே போகிறதுக்குள்ள பக்கத்தில் வேவ் பூல் ஒன்று இருக்குது. அது செயற்கையாக அலை மாதிரி வரும் பார்த்தீங்களா, ஒரு பீச் செட்டப் இருக்கும். அங்கே அலாரம் அடிக்குது, அல்ல அங்கே போங்கன்னாங்க. ஓகே வாங்கடா பீச்சில் போய் விளையாடலாம். நாங்கள் போய் பார்த்தானாக்கா எங்கடா பீச்சுன்னு பார்த்தானாக்கா சரியான கூட்டம். அதாவது மெரினா பீச்சில் கூட இவ்வளோ கூட்டம் பார்க்க முடியாது, அதை விட பயங்கரமாக இருக்குது செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த பீச்சுக்கு முன்னாடி. நம்ம வேற குழந்தைகளோட லேடிஸோட போயிருந்தோமா, ஐயோ என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இந்த வேவ் பூல் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போனால் தான் என்ஜாய் பண்ணணும். அங்கே போனானாக்கா பசங்க பொண்ணுங்க லேடிஸ் கூட்டம்னு கிட்டத்தட்ட ஒரு 500-600 அடைஞ்சு கிடக்குறாங்க. இவங்களுக்கு இடையே குழந்தைகளை லேடிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனானாக்கா அது நல்லா இருக்காது. சரி நம்ம வேவ்ஸ் கொஞ்சம் பின்னாடி இருந்து வரும்போது என்ஜாய் பண்ணிக்கலாம்னு கரைக்கிட்ட நின்னானாக்கா அந்த வேவ்ஸு முன்னாடி ஒரு 500 பேர்த்தை தாண்டி ப்ரெஷராகி வெளியே வரதுக்குள்ளேயே அந்த வேவ்ஸில் அப்படி செப்பி டம்மி ஆகி நம்ம கால் கிட்ட கூட வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஐயோ என்ன இப்படி வேவ்ஸில் வந்து என்ஜாய் பண்ணலான்னு பார்த்து இப்படி மொக்கையாகி போச்சுன்னு சொல்லி அங்கே நின்று கொஞ்சம் நேரம் வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த கரையோரமாக அப்படியே நின்றுட்டு இருந்தோம். நின்றுருக்கும் போது பார்த்தா மணி கிட்டத்தட்ட 1:30 மணி ஆகி போச்சு. ஐயோ இவ்வளோ கூட்டமாக வேறு இங்கே இருக்குது, இன்னைக்கு கேன்டீனில் போனானாக்கா சாப்பாடு கிடைக்காதோ, எதுக்கு வம்பு, நம்ம ஃபஸ்ட்டே போய் சாப்பிட்லான்ட்டு எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி கூட்டிட்டு அங்கே போனானாக்கா நம்ம நினச்ச மாதிரியே ஒரே நேரத்தில் எல்லாருமே அங்கே கேன்டீனில் அட்டாக் பண்ணி நின்றுருக்குறாங்க. ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தானாக்கா ஒரு சிக்கன் பிரியாணி 180 ரூபா போட்டிருக்கான். வெஜ் ரைஸ்லாம் பார்த்தா 60 ரூபா போட்டிருக்காங்க. 2 புரோட்டா 60 ரூபா, ஒரு ஆம்லெட்டு 60 ரூபா. இந்த சினிமா தேட்டரில் எப்படி 200 ரூபா டிக்கெட் எடுத்து உள்ளே போனானாக்கா 20 ரூபா பாப்கார்ன் 150 ரூபா போட்டு விற்பாங்க. தண்ணி பாட்டில் வெளியே 20, அங்கே வாங்கினா 50. அதே மாதிரி தான் எப்போ உள்ளே வரும்போது 1000 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வர்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு கரெக்டான விலையில் கொடுக்க மாட்டேங்குதையா. உள்ளே வந்துட்டான் இவன் தலையில் எவ்வளோ வேணாலும் மிளகா அரைச்சிக்கலாண்டாங்கிற மாதிரி எல்லாத்தையுமே 1க்கு 2 ரேட் போட்டிருக்காங்க. இதுக்கும் நம்ம வெளியிலேருந்து ஃபுட்டெல்லாம் அங்கே கொண்டு போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியவே பார்த்தானாக்கா ஏதோ தீவிரவாதியை செக் பண்ணுற மாதிரி நம்ம பேக் எல்லாமே பக்காவாக செக் பண்ணி ஏதோ பிஸ்கட் கொண்டு வந்தாலும் கூட உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க போட்டுருக்கு. எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளே தான் வாங்கணும், வெளியிருந்து எதையுமே கொண்டு வரக்கூடாதுன்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்க. சரின்னு பார்த்தானாக்கா சாப்பாடு வாங்குற இடத்துல 180 ரூபா பிரியாணி. அதாவது 180 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு 50 பேர் கியூ நிற்கிறாங்க. அந்த 50 பேருக்கு பின்னாடி நம்ம நின்று இஞ்சி நகர்ந்து போய் 180 ரூபாய்க்கு டோக்கன் வாங்கிட்டு ஃபுட்டை கையோட கொடுப்பானுங்கன்னு பார்த்தா அப்போ கொடுக்க மாட்டாங்களாமா. அதுக்கும் தனியாக போய் ஒரு கியூ. அங்கே பார்த்தானாக்கா ஃபுட்டு டெலிவரி வாங்குறதுக்கு நம்மளே தான் போய் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கியூ. அங்கே போய் ஒரு 50 பேருக்கு பின்னாடி இருந்து இஞ்சா நகர்ந்து போய் ஒரு வழியாக அங்கே போய் ஃபுட்டை வாங்கிட்டு வந்தானாக்கா 180 ரூபாய்க்கு கொடுக்குற சாப்பாட்டோட குவாலிட்டி எல்லாம் சொன்னீங்க வச்சுக்க. வெளியே 100 ரூபாய்க்கு கொடுக்குற பிரியாணி அவ்வளோ தங்கமாக இருக்கும். அதில் முட்டைன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த நெல்லிக்காயை விட கொஞ்சம் பெரிய சீஸு, அவ்வளோதான் அந்த முட்டை. கேட்டானாக்கா எக் பிரியாணி. ஆமாம் சரி வேறு வழியெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா தண்ணி பாட்டில் 30 ரூபா. பொதுவாக சாப்பாடு வேணானாக்கா தண்ணி அவங்க குடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். தண்ணி பாட்டிலும் நான் 30 ரூபா கொடுத்து காசு கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு தலைக்கே பார்த்தா 180 ரூபா பிரியாணி, 30 ரூபா தண்ணி பாட்டில், 210 ரூபா ஆயிருக்கு. சரின்னு சாப்பாட்டை வாங்கிட்டு வந்து உட்காரலான்னு பார்த்தானாக்கா அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு அழகாக செட்டு மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. கல்லுலேயே பெஞ்சு மாதிரி டேபிள் மாதிரி எல்லாம் போட்டு. அதாவது ஒரு 100 பேர் 150 பேர் மட்டும்தான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான மாதிரியான ஃபெசிலிட்டி அங்கே இருக்குது. 500 பேத்துக்கு சாப்பாட்டு டோக்கனை வாங்கி சாப்பாட்டு தட்டையும் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. அந்த 500 பேத்துக்கு வெளியே உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான அளவுக்கு நம்ம ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்கோம்னு கொஞ்சம் நேரம் யோசிக்கணும்ல. அதெல்லாம் கிடையாது. காசு கிடச்சிதா அவ்வளவுதான், நீ வெளியே போய் கீழே கட்டி எங்கேயே உட்காந்து சாப்பிடாம போனாலும் சரிங்கிற மாதிரி சாப்பாட்டு தட்டை வாங்கிட்டு உட்காரத்துக்கு இடம் இல்லாமல் அவன் அங்கே எங்கேயும் அலைய பாஞ்சிட்டு இருக்கான். இந்த எங்கேயாச்சும் அன்னதானம் வழங்கினானக்கா அதை வாங்கி போட்டு ஏதாவது கிடைச்ச இடத்துல உட்காந்து சாப்பிட்டுருப்பான் பார்த்தீங்களா. அதே மாதிரி 1000 ரூபாய்க்கு இவனுங்கள்ட்ட டிக்கெட்டும் வாங்கிட்டு 200 ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒழுக்கமாக ஒரு இடம் இல்லை. அங்கே உட்காந்து ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சு அப்பாடா ஏதோ வயிறு நிறைஞ்சதுங்கிற போல அப்படியே அங்கேருந்து கிளம்பணும். அதாவது இந்த டீனேஜ் பசங்க, இந்த காலேஜ் படிக்கிற பசங்க ஒரு 4 பேர் 5 பேர் குரூப்பாக போனாங்கனாக்கா எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. கூட்டத்தில் இடிச்சு பிடிச்சி அவங்க பாட்டுக்கு போய் அவங்களோட வேலையை பார்த்துட்டு ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஃபேமிலியோட இந்த குழந்தைங்க லேடிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு இந்த மாதிரி சீசன் டைமில் போனீங்க வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த மாதிரி தீம் பார்க்கெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம 1000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறோம், அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்காக வேண்டி தான் அந்த 1000 ரூபா வாங்குறாங்க, தப்பு இல்லை. ஆனால் ஒரே நேரத்தில் இப்படி ஆயிரக்கணக்கான பேர்த்த உள்ளே விட்டானாக்கா
எல்லாருமே எப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிவெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாத்தையுமே காசை வாங்கிட்டு உள்ள விட்டுருக்காங்க. நாம உள்ள எதுக்கு போய் பார்த்தாலும் 50 பேர் கியூ நிற்கிறாங்க. ஒரு கேம்ல நீங்க 50 பேர் கியூ நின்று அந்த விளையாட்டு முடிச்சு திரும்பி அடுத்த கேம் போறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருது. ஒரு 5 கேம் 6 கேம் தான் நீங்க விளையாட முடியும். அதுலேயே ஒரு ஃபுல் டே உங்களுக்கு க்ளோஸ். அவ்வளோதான். சரி, ஸ்விம்மிங் பூல்ல கொஞ்சம் நல்லா குளு இருக்குது அப்படின்னு போய் குளிக்கலான்ட்டு எங்கடா அந்த லக்கி ஃபால்ஸ்னு விளம்பரத்துலாம் காட்டுவான். பெரிய அருவி மலைக்கு மேல இருந்து தண்ணி விழுக்கிற மாதிரி ஒரு ஏரியா காட்டுவான். அது எங்கடான்னு பார்த்தா அது ஒரு அத்தை கடைசியில் வச்சிருக்கான். சரின்னு தேடி போயிட்டு அங்கே போய் குளிக்கலான்னு போனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தானாக்கா அந்த குளோரினா ஏதோ கலந்துருப்பானுங்க போல் இருக்கு கெமிக்கல். தண்ணியில் சரியான கப்பு. இந்த குற்றாலத்தில் போய் குளிச்சு ஒரு ஃபீல் பண்ணுவோமே அந்த மாதிரி அந்த மலைக்கு மேலேருந்து உழுகிற தண்ணியில் குளிச்சு என்ஜாய் பண்ணலான்னு அங்கே போய் ஒரு 5 நிமிஷம் தான் நின்னோம். அந்த தண்ணியில் கலந்துருக்கிற அந்த கெமிக்கலோட ஸ்மெல்லு வந்து அப்படியே உடலை புடுங்குது. சரியான கொமட்டலாக இருக்குது. ஐயோ, தண்ணியில் இதுக்கு மேலே நின்னானாக்கா நமக்கு வாந்தி வந்துடும் போல் இருக்குது. வாங்கலாம் அங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடி வந்துட்டோம். அங்கேருந்து வெளியே வந்து பார்த்தா பக்கத்தில் செயற்கையாக மழை வர்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் இந்த லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக நிறையா தமிழ் படங்களோட குத்துப்பாட்டுகள் எல்லாம் போட்டுட்டு மலையில் எல்லாம் பசங்க பொண்ணுகள் எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கும் தனித்தனி இடத்த குறித்து வச்சுருக்காங்க. நாங்கள் போய் என்ஜாய் பண்ண ஒரே இடம் அதுதான். பேசாமல் அந்த தண்ணியில் விளையாடணுன்னு தானே வந்தோம். வாங்க இங்கே எல்லாமே நின்றுக்குங்க. மழை வருது பார்த்தீங்களா, பாட்டு போட்டிருக்கான் பார்த்தீங்களா, பேசாமல் நின்றுக்குங்கன்னு சொல்லி எல்லாம் கையை கட்டி நின்றுக்கிட்டு அந்த தண்ணி நல்லா தலையில் விழுக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் கூலிங்காக நின்று ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் போனதுலேயே உருப்படியாக என்ஜாய் பண்ணது ஒன்றுன்னு சொன்னால் அதுதான். சரின்னா அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே இந்த விளம்பரங்களை பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஸ்லைடரில் ஒரு 4-5 பேர் ஒன்றா வந்து அப்படியே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி பெருசாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா. மேலே ஏறி மறுபடியும் இறங்கி அப்படியே சல்லுன்னு வரும். விளம்பரத்தில் பார்த்தாலே ஆஹா இதில் போய் நம்ம விளையாடலாமேன்னு நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். வாங்கடா இங்கே போகலான்ட்டு நேராக அங்கே போனானாக்கா அங்கேயும் ஒரு 50 பேர் நின்றுருக்கானுங்க. என்னடா இது சரியான கடுப்பாக இருக்கே. சரி என்ன பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி நம்ம விளையாடியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ரப்பர் சீட்டை ஒன்று எடுத்துகிட்டு மேலே போனானாக்கா மேலே போய் நின்று பார்த்தா தான் தெரியுது இந்த தீம் பார்க்கு கிட்டத்தட்ட 1997 ஓப்பன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஓப்பன் பண்ணி அப்படியே இத்தனை வருஷமாக அது எத்தனை 1000 பேர் எத்தனை லட்சக்கணக்கான பேர் விளையாடி இருப்பாங்க. விளையாடி எல்லாமே தேஞ்சு போய் கிடக்குது. அது 7-8 பேர் லைனாக இறங்குறதுல பார்த்தானாக்கா ஒரு 2-3 டேமேஜ் ஆயிருக்கு. இதில் போகாதீங்க அதில் போகாதீங்கிறாங்க. வாட்டர் ஃப்ளோ நிறைய இருந்தால் தானே அதில் தண்ணியில் நம்ம சறுக்கிட்டு சல்லுன்னு போய் எங்கேயுமே இடையில ஸ்டக் ஆகாமல் லாஸ்ட் வரையும் ஃபுல்லாக போய் தண்ணிக்குள்ளே சல்லுன்னு விழுந்து என்ஜாய் பண்ண முடியும். ஒரு 4-5 பேர் கிளம்பி அது சல்லுன்னு இறங்குனானாக்கா பாதியிலே ஸ்டக் ஆகிடும், சறுக்கவே மாட்டேங்குது. அதில் தண்ணி பார்த்தானாக்கா இந்த வயலுக்கு இந்த மிஷின் வச்சு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அடிச்சுட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி லைட்டாக அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அந்த வாட்டர் ஃப்ளோ அதுக்கு பத்தவே இல்லை போல இருக்குது. அந்த ரப்பர் சீட்டை பிடிச்சிட்டு ஃபுல்லாக இறங்கிட்டு நடுவில் போய் நின்றுக்குச்சு. அதுக்கு மேலே அந்த பக்கமும் போக மாட்டேங்குது, இந்த பக்கமும் வர மாட்டேங்குது. இப்போ என்னடா பண்ணுறது, கீழேருந்து பார்த்து எல்லாமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு எல்லாம் பாருங்க நடுவில் நின்ட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் சரியாகவே வழுக்க தெரியலங்கிற மாதிரி நம்மளை கேவலமாக பார்க்குறாங்க. சரின்னு சொல்லி மறுபடியும் அந்த ரப்பர் சீட்டை வச்சு காலை வச்சு உந்தி தள்ளுனானாக்கா அது நகரவும் மாட்டேங்குது. என்ன இலவடாயுதுன்னு சொல்லி மூட்டை அந்த ரப்பர் சீட்டை தூக்கி அங்கே வீசிட்டு அங்கேருந்து மெதுவாக அப்படியே நடந்து கீழே இறங்கி வந்துட்டோம். கொஞ்சம் பொண்ணுகளெல்லாம் விஷயம் தெரியாமல் அந்த ரப்பர் சீட் இல்லாமல் ஏதோ இந்த சாதாரண சிறுவர் பூங்கால சர்க்கிளில் குழந்தைங்க வலிக்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வலிக்கிட்டு வர்றாங்க. அந்த ஃபைபர் சீட்டெல்லாம் எந்த காலத்து பழசும் தெரியுங்களா. சின்னதாக ஒரு துரும்பு ஏதாச்சும் நின்று இருந்துச்சு வச்சுக்கோங்க, இவங்க ஈரமாக உடம்போட வரும்போது வழுக்கு எங்கேயாச்சும் பட்டுச்சுன்னா சடக்குன்னு கிழிச்சு விட்டுரும். அதுக்காக வேண்டி தான் கையில் அந்த ரப்பர் சீட்டை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ரப்பர் சீட் அதில் சறுக்க மாட்டேங்குது. நிறைய பேர் சாதாரண சர்க்கிளில் வலிக்கிட்டு வர மாதிரி வலிக்கிட்டு கீழே போய் தண்ணி ஒன்று சிரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ டேஞ்சர் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கூட மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது. 1000 ரூபா கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ கற்பனையோடு போகிறோம், ஆனால் அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி சுத்தமாகவே கிடையாது. அதுக்காக வேண்டி இது முழுக்க மோசம்னு நான் சொல்ல கிடையாது. இதே பிளாக் தண்டரில் கிட்டத்தட்ட 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஃப்ரெண்ட்ஸோட போய் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். அந்த டைமெல்லாம் இந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை. பொதுவாக இந்த மாதிரி சம்மர் சீசனில் நீங்கள் ஃபேமிலியோட இந்த மாதிரி வாட்டர் தீம் பார்க்கெலாம் போனீங்கன்னாக்கா நீங்கள் சொந்த காசுலேயே சூனியை வச்சுக்கிறதுக்கு தான் சமம். கொடுக்குற காசு டோட்டலி வேஸ்ட். அதனால தான் சொல்கிறேன், சம்மர் சீசன் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் தயவு செய்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுட்டு போங்க.